பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற மாரியப்பனுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரியோவிலிருந்து டெல்லி திரும்பிய மாரியப்பன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதைத் தொடர்ந்து டெல்லியிலிருந்து நேற்றிரவு சென்னை வந்த அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழக அரசின் சார்பாக அமைச்சர்கள் பாண்டியராஜன், பெஞ்சமின் மற்றும் ரசிகர்கள் திரண்டிருந்து தங்கமகன் மாரியப்பனை வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாரியப்பன் தமக்கு ஊக்கமளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தங்கப்பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் சாதிப்பதற்கு ஊனம் ஒரு தடை இல்லை என்றும் கூறினார். தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவை மாரியப்பன் இன்று சந்திக்கிறார். என்னால் கோல்டு இந்தியாவுக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தமிழகத்துக்கும் கோல்டு மெடல் அடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொறுத்தது அம்மாவுக்கு அவங்களுக்கும் நான் பெருமை தேடி கொடுத்து தமிழகத்துக்கு நான் பெருமை தேடித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பாராலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியா அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாதனை படைப்பதற்கு ஊனம் தடையில்லை, ஆனால் உங்களால் முடியும் நினைச்சா எதாக இருந்தாலும் முடியும், முடியாது எதுவும் இல்லை. பாராலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பன் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தமிழக அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் மாரியப்பனை வரவேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். அவருக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். குறிப்பா அவர் நம்மகிட்ட கேட்டிருக்கிறது, அடுத்து வர்ற உலக போட்டிகள் வேர்ல்ட் கப் போகணுன்றாரு, அடுத்த ஒலிம்பிக்ஸுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லா விதத்திலையும் நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எங்களோட ஸ்கீம்ஸ் மூலமாக, குறிப்பாக SDAT நம்ம விளையாட்டுத்துறையில உன்னதமான நிறுவனமாக உருவாக்கி இருக்கிற SDAT மூலமாகவும் நமது ஸ்போர்ட்ஸ் பல்கலைக்கழகம் மூலமாகவும் அவருக்கு எல்லா உதவிகளையும் தருவோம். அதை உறுதி கூறுகிறேன்.